இது நம்ம சேனல் தீன் வித் மீன். நான் உங்கள் தீன்ஸ்கான். கரவலைங்கிறது வந்து வாலி நோக்கத்தோட பாரம்பரிய தொழில். இந்த தொழில் சம்பந்தமா நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் கரவலை. இந்த கரவலை வந்து எங்க ஊர்ல 100 வருஷத்துக்கு மேல பண்ணிக்கிருக்காங்க. இது வந்து எங்க ஊரோட ரொம்ப பாரம்பரிய தொழில். மீன் பிடிப்பது எப்படி அப்படிங்கிறத ஆரம்பிச்சதுக்கு இருந்தே இந்த கரவலை தொழில் வந்து எங்க ஊர்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே தொழிலை நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே பல ஊர்களில் இருந்து என்ன செய்யறாங்க பண்ணிக்கிருக்காங்க. நம்ம ராம்நாடு மாவட்டத்திலேயே பல ஊர்களில் வந்து இதே தொழில் செய்கிறாங்க. எல்லா ஊர்கள்லையும் தொழில்நுட்பம் மேம்பட்டதோட விளைவு டிராக்டர் வச்சு இழுக்கிறது, 2 பக்கத்துலையும் டிராக்டர் வச்சு இழுக்கிறது. இன்னும் ஒரு சில இடங்களில் வந்துட்டு வீஞ்சி மாதிரி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் அதே பாரம்பரியமான அதே ஆட்களை வச்சு தான் அவங்களும் வந்துட்டு பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள வச்சு நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 பக்கம் இருந்து ஒரு பக்கத்தில் 50 பேர், 2 பக்கம் 100 பேர் வச்சு இழுப்பாங்க. உங்கள் தோணிக்காரவங்க வந்து சம்மாட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அந்த சம்மாட்டியோட முதல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 60,000 ரூபா ஆகும். அந்த 60,000 ரூபா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஒரு ஆளுக்கு 500 ரூபாயிலேருந்து 800 ரூபா கூலி கொடுத்து என்ன செய்வாங்க வச்சு வேலை வாங்குவோம். கரவலை கரையில் இழுத்து அதில் என்ன வருது, மீன் வருதா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியாது. அதில் வருது இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்வோம் சொன்னால் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கா, ப்ராஃபிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செய்வோம், பார்த்துக்குவோம். அதை வந்து எல்லா நேரமும் உழைக்க மாட்டாங்க. இது வந்து வான சீசன் சொல்லி சொல்லுவோம். அதாவது குளிர்ந்த காற்று, அதாவது 10ஆம் மாசத்துல இருந்து 2வது மாசத்து வரைக்கும் இந்த 5 மாசம் அல்லது 6 மாசம் காலம் வரைக்கும் இந்த கரவலைங்கிறது வளர்ப்பாங்க. இந்த கரவலை வந்து சீசன்ல மட்டும்தான் வளைக்க முடியும். இது வந்து இலங்கை பகுதியிலிருந்து வரக்கூடிய பெரிய பெரிய நெய் மீன், சீலா மீன் இது போன்ற மீன்களை வந்து பிடிக்கிறதுக்காக தான் இந்த கரவலைங்கிறது வளர்ப்பாங்க. இங்க வர்ற இந்த கரவலை வாலி நோக்கத்து கரவலைங்கிறது வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்கள்லையும் ஃபேமஸான இது. வாலி நோக்கத்து சீலா, இந்த கரவலை சீலாவுக்கு வந்து எல்லா இடத்துல இருந்து நமக்கே தொடர்பு கொள்வாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி மீன் வேணும், நெய் மீன் வேணும், சீலா வேணும், அந்த மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இந்த மீனோட ருசி அந்த மாதிரி இருக்கு. அது போக இந்த மீன் ஏன் அவ்வளவு ருசியா இருக்குது, இந்த மீனோட ருசி எதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா, இந்த மீன் கரையில வந்துதான் என்ன செய்யும், உயிரை வாகும். அந்த கரை வர்ற வரைக்கும் மீன் துடிச்சுக்கிட்டு இருக்கும். அதை நம்ம காட்டுவோம். கரை வர்ற வரைக்கும் மீன் துடிச்சுக்கிட்டு இருக்கும். கரையை வந்து தான் மீன் சாகும். அதனால வந்து அந்த ரத்தம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மீனே ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அதனால வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மீனோட ருசியை பார்த்து இந்த மீனுக்கு ரேட்டு வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன வரும். அதே மாதிரி இந்த மீனோட ருசியும் என்ன செய்வாங்க, மக்கள் விரும்பி இந்த மீனோட ருசிக்காக இந்த மீனை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்ல இருந்து இந்த மீனை வாங்குறதுக்காக சுற்றுலாவாசிகள்லாம் வருவாங்க. நீங்க பின்னாடி பார்ப்பீங்க. கேள்வி இருக்கா? 2300 வாழை தானே पच्चीस நல்ல பத்தியா சின்ன பிள்ளைக்கு இருக்கிற பல்லு சீலா ரேட்டு நெய்மீன் ரேட்டு சொல்லிடுங்க.
கிலோ 1000 ரூபாயா, நெய் மீன் 1300 ரூபாயா. கிலோ 1000. கரவலை இழுக்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இத்தனை பேரோட உழைப்பு, இத்தனை பேரோட முதலீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அவங்களோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து மகிழ்ச்சி அடைய முடியும், அவங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைய முடியும். வாழ்வாதாரமே வந்து அந்த மீனை வச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க படுற கஷ்டம், இதுவும் விவசாயமும் ஒண்ணுதான். அவங்க படுற கஷ்டம். இது மாதிரியான வீடியோக்கள் நீங்க தொடர்ச்சியா பார்க்கணுமா, டீன் வித் மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.